வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற மருந்து வந்து பைன் நம்பர் 24 பைன் PINE பைன். குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை, குற்றம் செய்த உணர்வு, தன்னைத்தானே குற்றம் சாட்டிக் கொள்ளுதல். இதுதான் வந்து பையனோட குணாதிசயங்கள். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த வேலை செய்தாலும் அதில் மன நிறைவு இருக்காது. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமேன்ற மனக்குறை அவங்களுக்கு இருக்கும். மற்றவர்கள் செய்த குற்றம் குறைகளை கூட தன்மேல் போட்டுக் கொள்வார்கள். ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஆபீஸ் வருது, யாரையா பண்ணு, நான் தான் சார் பண்ணேன், நான் தான் அந்த ஒர்க்கை பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுக்காக தானா முன் வந்து அதை சரண்டர் ஆவாங்க. அடுத்து இவங்க வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இந்த உலகத்தில் ஒரு அதிர்ஷ்டக்கட்டை. என்ன அதிர்ஷ்டக்கட்டை? அதிர்ஷ்டம் இல்லா கட்டை அப்படின்னு. அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. எனக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் கிடையாதுப்பா இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க, என்னால இந்த உலகத்துல யாருக்குமே பலன் இல்லை, என் வீட்டுல என் பிள்ளைங்களுக்கு பலன் இல்லை, இதெல்லாம் நான் செஞ்ச பாவம். இந்த வார்த்தை அடிக்கடி வரும், எல்லாம் நான் பண்ண பாவம்பா, எல்லாம் நான் பாவம்பான்ற வார்த்தைகள்லாம் அவங்க வாயிலிருந்து வந்தாலே அவங்க எல்லாம் பைன் நபர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கப்புன்னு பிடிக்கணும். செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்பவர்கள், காரியங்கள் செய்வதில் உள்ள அக்கறையும் திறமையும் அவர்களிடம் இருக்கவே செய்யும், எந்த வேலைக்கும் தயக்கம் காட்டவே மாட்டார். ஆனா எது பண்ணாலும் தாழ்வு மனப்பான்மை அவர் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். 4-5 பேர் கூட சேர்ந்து ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையில ஏதாவது ஒரு தடங்கல் ஏற்பட்டா கூட அந்த தடங்களுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அவரே முன் வந்து சொல்லிடுவார், நான் தான் காரணம் அந்த பிரச்சனைக்கு அப்படிம்பார். வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்க போட்ட சாப்பாட்டுலதான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பக்கூடிய பெண்களும் உண்டு. சில பெண்கள் சொல்லுவாங்க, ஐயோ உடம்பு சரியில்லைங்க, நான் போட்ட சாப்பாடுல ஏதோ மிஸ்டேக்குங்க அப்படின்னு பெண்மணிகள் நினைக்கக்கூடிய விஷயங்களும் உண்டு. பெண்களை பாதி பேர் அந்த எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். மேன்மையான சுபாவத்தை காட்டுவது என்றாலும் இவர்கள் செய்யாத தவறுக்கு தம்மை பொறுப்பாக்கி கொண்டு ஓயாது வருந்துவதால் இவர்கள் மனம் சோர்ந்து படுத்து விடுவார்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இவங்களால தொல்லை தான், என்னென்ன இந்த மாதிரி இருக்காங்க, இவங்களால மற்றவங்களுக்கும் தொல்லை தான். இந்த மாதிரி உள்ளவர்களுடைய நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் பைன். பைனோட ஒப்பிடுதல் பார்த்தீங்கன்னா, வில்லோ நேர் எதிர். அடுத்து வந்து ராக் வாட்டர், தன் குற்றத்தை மற்றவர் மேல் சுமத்துறது, பிடிவாதமான கொள்கை. 3வது ஒப்பிடுதல் வந்து லார்ஜ், காரியங்களை செய்ய தைரியம் இருக்காது அப்படிங்கிறது தான் இவங்களுக்குள்ள விஷயம். இந்த பையனை பொறுத்தவரையில எனக்கு கிடைச்ச மிக அற்புதமான ஒரு விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என் கூடவே இருந்த ஒரு நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அவர். வந்து லாக்கா தேர்வுல வந்து நல்ல பிரில்லியண்டான ஒருத்தர் தான் அவரு. ஆனா அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரொமோஷனே கிடைக்கலன்னு புலம்புவார். என்னப்பா நான் எல்லாம் இதாக இருக்குது, என்ன பண்றது, நமக்கு மட்டும் அது கிடைக்காது, நமக்கு அதுக்கு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் வந்து எனக்கு பின்னாடி உள்ளவங்க எல்லாம் ப்ரொமோஷன்ல போனோம், அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சார். அப்போ என்ன காரணம் அப்படின்னு அவரை கேட்டா, இல்லப்பா நான் தான் சரியா பண்ணலப்பா, நான் இது பண்ணாம விட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பார். அவரை ட்ரீட் பண்றதுக்குன்னு முடிவு பண்ண போது அப்புறம் நான் சொன்னேன், அவருக்கு ரொம்ப அவர்கிட்ட பேசியே நான் மருந்து கொடுத்து ஒரு மாசம் சாப்பிடு அப்படின்னு சொல்ல. நான் ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அந்த பிரச்சனை அவருக்கு இருக்குங்கிற மாதிரி அவர் சொன்னனால, அடிமை ஆழ் மனத்தில் இருக்கனால கொஞ்சம் நாள்பட்ட மருந்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் தோணுனால அவருக்கு வந்து 1 மாதம் நான் அந்த சிகிச்சை அவருக்கு கொடுத்தேன். 1 மாதத்துக்கு பிறகு அடுத்து வந்த தேர்வுல நல்ல உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று பதவி ஊருக்கு போனார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவையெல்லாம் வந்து ஒரு மேஜிக் தான். எனக்கு கிடைச்ச மேஜிக்ல வந்து அனுபவங்கள் இதெல்லாம் ஒரு மேஜிக் தான். இது வேணா அவருக்கு நல்ல திறமைசாலியா இருந்தும் வெளியே வர முடியாத ஒரு ஆளை வந்து நம்ம சரி பண்ணி விட்டோமே நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும்